ஸ்டண்ட் எல்லாமே அவங்க தான் பண்ணது, ஒரிஜினலாக அவங்க தான் பண்ணது. நிறைய பேர் சொல்லுவாங்க டூப்புகள், அவங்க ரியலாக தான் பண்ணாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் தான் அவங்களுக்கு இப்போ சக்ஸஸ் பேர் அப்படி இருக்கு. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். என்ன விஷ் பண்ணாரு, என்ன பயங்கரமாக கலைக்கிறீங்களா மேம்? ஐயா இது உங்கள் ப்ராடக்ட், நீங்க உருவாக்குன ப்ராடக்ட் இது. லியோ இல்லைன்னா இன்னைக்கு லோக்கா இல்லை. தலைவர் சொன்னார்ல ஆடியோ லான்ச்சில், வில்லன் அதெல்லாம் சிக்ஸ்னே அடிக்கலாம், 10 அடிக்கலாம், அந்தனே அடிக்கலாம், போகிற போக்கில் அடிக்கலாம், அந்த மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸாக எக்ஸ்ட்ரீம் வில்லனாக போகணும். அதுதான் என்னோட இது. நடுவில்லாம் இங்கே மாட்டிக்கூடாது. ஒர்த்தபிளாக இருந்தால் பண்ணலாம். நார்மலாக பார்க்கறதுக்கும் இந்த லோ ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கும் வந்துட்டு வேற மாதிரியா இருக்கும். அவன் வந்துட்டு அம்மாவும் தான் கூட இருக்கணும் தான் அது ஆசைப்படுவான். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து கல்யாணி அவங்க வந்து லீடு சொல்லிடுவாங்க. அப்போ எனக்குள்ளேயே நான் அதை வச்சுப்பேன். நம்ம இப்போ வேம்பேர் மோன சம்பவம் பண்ணலாம் வாழான்ற மாதிரி. இந்தியாவில் இருக்கிற மொத்த இண்டஸ்ட்ரியுமே ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணி ஒரு படத்தை பார்க்கணும்னா அது மலையாள படம் தான். லோகேஷ் சார்லாம் தள்ளுமலைலாம் அவ்வளோ பிடிக்கும். என்ன இது 3 அடிக்கிறான் போகிற, அதெல்லாம் அவர்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்பார். அதெல்லாம் துல்கர் சார் சொன்னார், சூப்பராக பண்ணிருக்கீங்க மாஸ்டர், சான்ஸே இல்லை, அடிபொலி மலையாளம் கலைக்கு மாஸ்டர், கலைக்கு சான்ஸே இல்லை. இப்போ எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தோணுதுன்னா, லியோவில் ஒரு கொடூரமான ஆக்ரோஷமான ஒரு வில்லன் கட் பண்ண திருப்பி லோக்காலையும் அதே மாதிரியான பார்வை, அதே மாதிரியான ஒரு உடை நடை, அரக்கத்தனமான பயங்கரமான ஒரு வில்லனிசம். எப்படி இருக்கு மாஸ்டர் லோக்காவோட ரிசப்ஷன்லாம்? பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது, ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. நான் அது கொஞ்சம், ஆனால் நான் முன்னாடியே கான்ஃபிடண்டாக தான் இருந்தேன். ஏன்னா இது சக்ஸஸ் ஆகிடும் இந்த படம்ன்ட்டு ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தேன். அதே மாதிரி தான் சூப்பர் ஆகிடுச்சு. எல்லா சைடும் நல்ல ரெஸ்பான்ஸு, நல்லாவே இருக்குது. கண்ணில் என்ன மாஸ்டர் வச்சுருக்கீங்க? அந்த கண்ணில் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க நீங்கள், அது பயமாகுது. இப்போ அப்படி இருக்காது, அந்த டேக் அப்பெல்லாம் மாறிடும். நாச்சியப்பா வந்து மாறி இருந்தது. உங்களோட அந்த ஃபிட்னஸாக இருக்கட்டும், அந்த ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ் காஸ்டியூமில் நைட் டைமில் நீங்கள் வந்து இறங்கி வந்து ஒரு லுக்கு விட்டு சல்யூட்லாம் வைக்க மாட்டேன்னு கேட்கும்போது அந்த கையை அப்படி முறுக்கிட்டு அப்புறம் அப்படியே ஸ்லோ மோஷன், அந்த மேனரிசம் அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க நாச்சியப்ப கவுடான ஒரு கேரக்டர் வில்லனிசம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதுக்கு தயாரான விதம், அந்த அந்த ஒரு நாச்சியப்ப கவுடா வாழ்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் சார் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல, ரோலை கேட்டுட்டு அப்படி அவங்க சொல்கிறப்போ போலீஸு ரஃப்பு அப்படின்னாங்க, ரஃப்பாக இருக்கணும் மாஸ்டர், நீங்கள் ஸ்மைல்லாம் பண்ண மாட்டீங்க. ஓகே சார். ஏன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் எடுக்கிறது வந்து என் ஷார்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க அவங்க வீட்டுக்கு, கல்யாணி அவங்க சந்திரா வீட்டுக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு 2 பேர் மீட் பண்ணிக்கிறது. அதுதான் ஃபஸ்ட்டு. இதுவே வந்துட்டு போய் உள்ளே போய் பார்க்குறது, அந்த இதெல்லாம் சர்ச் பண்ணுறது, அதுதான் ஃபஸ்ட்டு. அது ஓகே மாண்டேஜாக எடுத்துட்டா கொஞ்சம் அடாப்ட் ஆகிடும் பாடி லாங்குவேஜ்ன்ட்டு. அப்போ வந்துட்டு நாம் அந்த வாக்கு நின்று ரஃப், ஒரு போலீஸ்காரனா ரஃபாக தான் இருப்பான், முடுக்கின்னு தான் இருப்பான். அது இல்லாமல் இவன் வந்து ஒரு விதமான ஒரு கேரக்டர், இவன் நான் தான்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்லேயே இருப்பாங்க. அப்போ அதுக்கிறப்போ அந்த மாதிரி நீங்கள் ஆளுங்களாம் பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி தான், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நக்கலாக தான் இருப்பாங்க. அது பார் சுத்தம் அந்த மாதிரி தான். அதனால் அந்த பாடி லாங்குவேஜ் தான் அதில் இருக்கும். அது இல்லாமல் டைலாக் டெலிவரி கூட டோமிக்கு சொல்கிறது தான். இல்லை மாதம் ஒரு மீட்டர்லேயே வச்சு பண்ணும்போது ரொம்ப ஆஷாவும் கத்தி பேசணும்னா, ரொம்ப லோவும் பேசணும்னா ஒரு மீட்டரில் பிடிச்சிட்டு கரெக்டாக த்ரூ அவுட்டாக அப்படி தான் போயிருக்கும். அவன் கத்தியே படத்தில் பேசிட மாட்டான். அந்த ஒரு டோன்லேயே தான், மிரட்டுறதா இருந்தாலும் முறைக்கிறதா இருந்தாலும் அந்த ஒரு டோன்லேயே தான் இருக்கும். அது அதனால் அது டேரக்டர் கரெக்டாக டிசைன் நம்ம ஒரு பண்ணுறப்போ அவர் ஓகேன்ட்டார், ஓகே டன் அதுலேயே போயிட்டாங்க. கல்யாணி பிரியதர்ஷன் கூட அந்த ஆஃப்டர் ஃபைட்டுக்கு அப்புறம் மேலே இருந்து நீங்கள் விழுவீங்க தெரியுமா? விழுந்து டம்முன்னு விழுந்து கீழே அப்புறம் எந்திரிச்சு போவீங்க. அந்த ஸ்டண்ட் பற்றி சொல்லுங்க. அது கொஞ்சம் அது ரிஸ்க் தான் அது. பட் ஆனால் பார்க்கும்போது பயங்கரமாக ஒரு சோகத்தில் அடிச்சு டம்முன்னு அடிச்சு. ஆமாம், அது வந்து ரிஸ்க் தான். அது ரோப்பெல்லாம் போட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனால் இருந்தாலும் ரிஸ்க் தான். அந்த ஜன்னலில் உடச்சின்னு வரப்பெல்லாம் வந்துட்டு அது உண்மையுமே இரும்பு தான் இருந்தது. அது அதனால் இது எப்படிப்பா அடிக்கடி படப்போ, எனக்கு பயமாக இருக்குது, அடிக்கடி படப்போகுது. இந்த பக்கம் வரப்போ அது தனி கட்டு உடச்சின்னு உள்ளே போகிறது, திருப்பி அது வந்து செட்டு அவுட்ரு தனியாக எக்ஸ்டீரியர் ஒரிஜினல் இடத்துல வந்து பில்டிங்லேருந்து இருக்குது. அது நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தப்போ, நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் டான்ஸ் பார்த்தா கை வச்சுட போகுது, நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குல்ல. பட் ஆனால் அது சேஃபாக வந்துட்டு யானிக் தான் அந்த ஃபைட் மாஸ்டர், அவர் சூப்பராக ரொம்ப சேஃபாக பார்த்துக்கினாரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்ன, செகண்ட் ஹாஃபில் நீங்கள் டெவிலாக அந்த வேம்பயராக மாறினதுக்கப்புறம் அம்மா கிட்ட உட்காந்து நீங்கள் பேசுவீங்க, இதுக்கப்புறம் நான் தான் கடவுள், நீ வந்து கடவுளோட அம்மா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட பேசிட்டு கட் பண்ணால் அவங்களே கூட ரத்தத்தை குடிச்சிட்டு. ஆனால் என்ன அதில் என்ன தாட்டினா அது பேர் கன்வே ஆச்சான்னு தெரியல. அவன் வந்துட்டு அம்மாவும் தான் கூட இருக்கணும் தான் அது ஆசைப்படுவான். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து கல்யாணி அவங்க வந்து லீடு சொல்லிடுவாங்க,
இது வந்துட்டு எல்லாருமே வேம்பயர்லாம் ஆக முடியாது, உடம்புல அந்த எனர்ஜி பியூர் பிளட்டாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும், அதில் ஏதாவது அது அவங்க உடம்பு சரியில்லை எது இருந்தால் அவங்க ஒரு வாரத்துல செத்துருவாங்கன்ட்டு. அதுதான் அவனுக்கு அது தெரியாது. அவன் அம்மாவும் கூட இருக்கிறது தான் கடிப்பான். பட் ஆனால் அம்மா இறந்தது அவனுக்கு அப்செட் ஆகுது தான். அந்த அந்த சீக்வன்ஸ் அந்த 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 இடத்துல உங்களோட அந்த லுக்கா இருக்கட்டும், உங்களோட டயலாக் டெலிவரி எல்லாமே வந்து அல்டிமேட். எல்லாருமே அது சொன்னானுங்க. அந்த அந்த போர்ஷன் பர்டிகுலராக அது சொன்னாங்க. அதுக்குமா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அம்மாவை பார்த்துக்கு ரத்தமாக இருக்குது, கட்சிலாமா வேணாமான்ற மாதிரி அதெல்லாம் கரெக்ட். கழுத்தை மட்டும் பார்த்துட்டே அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதெல்லாம் பர்டிகுலராக மீன் பண்ணி சொன்னாங்க. இந்த பாயிண்டில் சொல்ல நம்மளுக்கு பரவாயில்லையே இதெல்லாம் நோட் பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம ஒன்று ஃப்ளோவில் ஒன்று பண்ணியிருப்போம், ஆனால் சில பேருக்கு இந்த பாயிண்ட் சூப்பராக பயங்கரமாக பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்போ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த இடத்துல மட்டும் அந்த ஸ்க்ரீன் அப்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு கிளைமேக்ஸ் அந்த என்ட்ரி வரப்போ கூட அந்த லுக்காக பார்க்குறப்போ அது பயங்கரமாக. அப்போ எனக்குள்ளேயே நான் அதை வச்சுப்பேன், நம்ம தாண்டா நம்ம இப்போ வேம்பயர் அவனை சம்பவம் பண்ணலாம்டா வாழான்ற மாதிரி நம்மளுக்குள்ளேயே ஒன்று இருக்கும்ல, அதுதான் அந்த கேரக்டர் வைஸாக வெளியே வந்து அந்த பல்லு இந்த வேம்பயரா மாறும் அந்த பல்லு வருது, அந்த அந்த சிரிப்பும் போது அந்த கண்ணு மட்டும் இந்த இந்த ஆங்கிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவுமே வந்து பயங்கர மிரட்டலாக வந்து எப்போவுமே வந்துட்டு நம்ம இப்படி நார்மலாக பார்க்குறதுக்கும் இந்த லோ ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கும் வந்துட்டு வேறு மாதிரியா இருக்கும். இப்போ நீயே வந்து லோ ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயமாக இருக்கு பண்ணுறேன், அந்த மாதிரி சின்ன சின்ன இதுதான் அது. மலையாளம் இண்டஸ்ட்ரி நிறைய, ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் மலையாளம் இண்டஸ்ட்ரியே ஒரு மாதிரி பேசினாங்க. இப்போ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா நிறைய புது புது கதைகளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து சூப்பர் ஹீரோ நம்ம ஊர் மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிற டைமில் மின்னல் முரளின்னு ஒன்று கொடுத்து பயங்கர சக்ஸஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள், இப்போ லோக்கான்னு ஒன்று கொடுத்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு உமன் சூப்பர் பவர் சென்ட்ரிக்கில் அதிகமாக 100 கோடி தாண்டின ஒரு படம் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து பதிச்சிருக்காங்க. எப்படி மாஸ்டர் இதை பார்க்குறீங்க? அதான் எப்படி சொல்றதுன்னா, எல்லா இந்தியாவில் இருக்கிற மொத்த இண்டஸ்ட்ரியுமே ஒரு ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணி ஒரு படத்தை பார்க்கறோன்னா அது மலையாள படம் தான். ஏன்னா அவங்க தான் வந்து ஸ்டோரியாக வந்துட்டு நம்ம என்ன பார்ப்போம் நிறைய மலையாள படத்தை, என்னன்னா இப்போ எப்படா கதைலாம் எடுக்கிறாங்க, சின்ன லைனாக தான் இருக்கும், ரொம்ப லைவான ஏரியாக்குள்ளேயே முடிச்சுட்டு ரொம்ப லைவாக எதார்த்தம் ஒரு வீட்டுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க ஒரு மாதிரி. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நம்மளை வந்துட்டு பெய்சிலுக்கே வச்சுட்டு சொல்லலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் இப்போ அவங்களோட ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே வேறு மாதிரியாக இருக்கும், ரொம்ப லைவ் ரொம்ப யதார்த்தமாக அது இருக்கும். ஆனால் தமிழில் இருக்குது, தமிழில் இப்போ பண்ணி தான் இருக்குது, நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி தான் இருக்காங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆகி தான் இருக்குது. ஆனால் பேசிக் வந்துட்டு எல்லாமே அங்கேருந்தானே அவங்களுக்கு என்னப்பா இப்படி பண்ணுறாங்க இப்படி நம்மளே கேட்போம். நம்மளே வந்துட்டு நிறைய டேரக்டர்ஸில் நம்மளே எப்படி அந்த கதைலாம் என்னடா இது அப்படின்னா, இவருக்கு வந்துட்டு லோகேஷ் சாருக்குலாம் தள்ளுமலைலாம் அவ்வளோ பிடிக்கும். இவரோட தள்ளுமலைலாம் லோகேஷ் சாருக்கு அவ்வளோ பிடிக்கும்னா இது 3 அடிக்கிறான் போகிற அதெல்லாம் அவர்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்பார். அதெல்லாம் அந்த மாதிரி தான் அவங்களோட அந்த வே ஆஃப் த ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே சூப்பராக இருக்குது, ரொம்ப லைவாக இருக்குது. அவங்க லேர்ன் பண்ணலாம் நிறைய, நான்லாம் போய் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். இன்னொன்று எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம் அப்படின்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் ஆகுது, ஆனால் குவாலிட்டி வைஸ் தரம் வைஸ் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அவங்க முன்னாடியே ப்ரீ பிளானிங் பண்ணிடுறாங்க எல்லாமே. ஓகே, ப்ரீ பிளானிங் எனக்கு தெரிஞ்சு அது 1 இயருக்கு முன்னாடியே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க எல்லாமே. இங்கே தான் ஷூட் பண்ணோம், இங்கே தான் இவ்வளோ தான் இருக்கணும், இந்த இடத்துல இவ்வளோ தான் சீன் எடுக்கணும், அது பிளான் பண்ணி தான் ஒர்க்கே பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க கால் ஷீட்டை வந்துட்டு 9 to 10 வரைக்கும் போகுது கால் ஷீட். ஓகே, அது ஒரு கால் ஷீட் அவங்களுக்கு கணக்கு நினைக்கிறேன். ஒர்க்கிங் ப்ராக்ரஸே இங்கே விட அங்கே கொஞ்சம் கம்ப்ளீட்லி வேறையாக இருக்குங்களா? ஆமாம், இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 9 to 6 ஒரு கால் ஷீட்டு, 6 to 10 6 to 2 ஒரு கால் ஷீட்டு அப்படி போவோம். அங்கே அப்படி இல்லை, 9 to 10 ஒரு கால் ஷீட் வரும். அதனால் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கூட நிறைய எடுத்துடலாம் ஃபுட்டேஜாக நிறைய. ஐடியாலஜியாக இப்போ ஒரு மலையாளம் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ஐடியாலஜி தமிழ்லேயும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், மலையாளத்துலேயும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஐடியாலஜியாக பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். என்ன மாஸ்டர் அதிகமாக கான்சியஸாக இருக்கிறாங்க ஒரு படம் எடுக்க போகும்போது, என்ன கான்சியஸாக அதிகமாக இருக்கிறாங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியில்? மாஸ்டர் ரொம்ப ஓவர்டுவாக எதுவும் போயிடக்கூடாது, அது மட்டும் அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ரொம்ப மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம தான் ரொம்ப ஓவர்டுவாக போயிடக்கூடாது. இப்போ இதுலேயே கூட நினச்சிருந்தா அவங்க என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், ஓவர்டுவாக என்ன அது இருக்கவே இருக்காது. என்ன இப்போ வேம்பேல என்ன முடியும் யதார்த்தமாக இதுதான் உன்னால் பண்ண, இதுக்கு மேலே உன்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரி அது சூப்பராக காட்டியிருப்பாங்க. இதே ரொம்ப ஓவர் டூவாக பண்ணியிருந்தோன்னா அது ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அதெல்லாம் அவங்க தெளிவாக இருக்காங்க. இந்த சூப்பர் ஹீரோவோட அந்த செயல்களுமே ரொம்ப கம்மியாக தான் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, நிறைய இருக்காது. நீங்கள் கல்யாண பிரதேசம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காது, கம்மியாக தான். சூப்பர் ஹீரோ அவன் இருக்கிறா, இது மாதிரி பண்ணுறா, இது ஓகே ஒரு ஃபைட் பண்ணுறான், அவ்வளோதான் இருக்குமே தவிர ஆஹாவோ சர்ற இதுன்னு பறந்து இப்படி காப்பாற்று குழந்தைய காப்பாற்று அதுக்கு அப்படிலாம் இருக்கு இல்லை. யதார்த்தம் என்ன இதுதான். அதனால அது அதில் தெளிவாக இருப்பாங்க. அவங்க கல்யாணி பிரியதர்ஷன் பேசும்போது அவங்கள பற்றி வந்துடலாம். நிறைய பாராட்டுகள் அவங்களுக்கு. ஆமாம், அவங்களேமா வந்துச்சு, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய அவங்க அதான் லைவ் தான் எல்லாமே பண்ணுது, யாருமே டூப்பெல்லாம் இல்லை, ஸ்டண்ட் எல்லாமே அவங்க தான் பண்ணுது, ஒரிஜினலாக அவங்க தான் பண்ணுது, எதுவுமே டூப்பெல்லாம். அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணி
டேக் மேலே பாவம். ஏன்னா பட் அவங்க ரோப் ஆர்னஸ்லேயே இருந்தாங்க முக்கால்வாசி நேரம். நான் கூட இல்லை, அவங்க தான் ரொம்ப நேரம் ஆர்னஸ்லேயே இருந்தாங்க. அந்த ஃபைட் நிறைய அதெல்லாம் ரோப்ஸ் இன்னும் மேலேருந்து வரது எல்லாமே வந்துட்டு அவங்க தான் ரியலாக தான் பண்ணுது. நிறைய பேர் சொல்லுவாங்க டூப்புகள், அவங்க ரியலாக தான் பண்ணாங்க. அது ஹார்ட் ஒர்க் தானே. அந்த 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 ஹார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் பேர் அப்படி இருக்கு அவங்களுக்கு. அது உங்களுக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வரும்போது ஓகே ஒரு கேரக்டருக்குள்ள 2 பேர் இருக்கும், நாச்சியப்பா அவருக்கும் சந்திரா அவருக்கும் இருந்தாலும் எங்கேயாவது தப்பித்தவர் கூட மூஞ்சில் எங்கேயும் கைப்பற்றக்கூடாது, அந்த ஒரு இது இருக்குல்ல சேஃப்டி ப்ராக்ரஸ். ஆமாம், எனக்கு அந்த பஞ்ச் பண்ணுறப்பெல்லாம் ஃபேஸில் பஞ்ச் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். நம்ம கை மிஸ் ஆகிடுச்சு லைட்டாக எங்கே பட்டுற போகுதுன்னா நல்ல ஃபைட் மாஸ்டர் கரெக்டாக இல்லை மாஸ்டர் கரெக்டாக ஸ்லோவாக அடி போயிடுங்க நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி தான். ஏன்னா பஞ்ச் பண்ணுறப்போ எங்கே வெயிட்டாக பட்டுற போது அது ட்ரிக்கும் இருக்குல்ல, கெட்ட போய்ட்டு எடுக்கிறது தான். அதனால் கரெக்டாக இது பண்ணுது. ஏன்னா 2 பேருக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதனால நிறைய இருக்குது. இப்படி இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஷாட் கனெக்ட் ஆச்சுன்னா இந்த இப்படி ஒன்று பண்ணுவீங்க தெரியும். ஆமாம், அந்த வேம்பயரா மாறதுக்கு முன்னாடி பண்ணுவோம். அது பயங்கரமாக இருந்தது. ஆமாம், அது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சீன் அது. அடியா அது ஏன்னா அதில் வந்து ரேம்ப் பண்ணியிருப்பாங்க. நான் மானிட்டர் பார்க்குறப்ப அது ஹை ஸ்பீடில் தான் எடுத்தது. ஹை ஸ்பீடில் எடுத்து ஹை ஸ்பீடில் எடுத்தது ஸ்லோ மோஷனில். அப்போ வந்து ஸ்லோ மோஷனில் இருப்போ அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது ஸ்லிப்பரப்போ அது வந்து அப்படியே ஸ்லோவாக பறந்து அப்படியே லுக்கு மேலே பார்க்குறது அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஷார்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சது படத்துலேயே ஓவராலாக வந்து பிடிச்சது. ஸோ நேஷ்னல் பற்றி வந்துடலாம். நிறைய நம்ம ஊருக்கு வந்து பிரேமலு மூலியமாக வந்து அறிமுகமானார். அது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஆமாம், நமக்கு பிரேமலு மூலியமாக பயங்கரமாக வந்து தெரிய வந்தார். அதுக்கப்புறம் அவரை பற்றி தெரிஞ்சுக்க போய் படங்கள் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நபர், இப்படிப்பட்ட ஒரு ஆக்டர்னு தெரியுது. உங்களுக்கு எப்படி இருந்தது அவர் கூட ஒரு நேஷ்னல்? வந்து நல்ல ஸ்வீட்டான பாய், நல்ல ஒரு ஜாலி. அதாவது நம்ம இருந்தார் பார்த்தீங்களா, அப்பாஸ் இருந்தார்ல, அந்த மாதிரி வந்துட்டு இப்போ அவர் அங்கேத்தி ஒரு ஸ்வீட்டான ஒரு பாய். நல்ல பையன், எந்த ஒரு அந்த ஆட்டிட்யூட்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஸ்வீட்டு. பண்ணுறப்போ கூட கான்வர்சேஷன் போயிடுறப்போ மாஸ்டர் எப்படி மாஸ்டர் டான்ஸ்லாம் எப்படி கற்றுக்கிறது அந்த மாதிரி தான் அவன் கேட்டுன்னு போவான். மோஸ்ட்லி படத்தை பற்றி பேசிக்க மாட்டோம், அடுத்த என்ன அப்படியே டான்ஸை பற்றி. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் என்ன போகுது படம், நம்ம இந்த படத்தை பற்றி கேட்க மாட்டோம், மற்ற படத்தை பற்றிலாம் பேசணும். அதனால் அவனும் சரி, அது கூட இருக்க அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் சரி, சந்துன்னு அவரும் சரி, யாருன்னா சரி, எல்லாமே ஒரு ஜாலியாக தான் கேங்காக ஜாலியாக பேசினார். ஷார்ட் அப்போ போக மட்டும் அவளுக்கு கேரக்டரா மாதிரி அந்த மாதிரி போயிருது. ப்ரொடியூசரை பற்றி பேசிடலாம். ஏன்னா இந்த மாதிரி கதைகள் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் அத்தியாயம் போடுறது வந்து ப்ரொடியூசர் தான். ஆமாம், டேரக்டரோட அந்த ரைட்டிங்கை பார்த்து ஸ்டோரியை கேட்டு ஓகே நான் நம்பி காசு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி வந்த ஒரு படம். துல்கர் சாரை பற்றி அவர் துல்கர் சார் சொன்னார்ல, இப்போது நான் வந்துட்டு ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி தான் வந்திருக்கேன், அதாவது ஸ்கூலில் பசங்களெல்லாம் கூட்டின்னு வந்து விட்டுருக்கேன். அந்த மாதிரி தான் அவர் வந்துட்டு நம்பிக்கையாக வந்துட்டு எக்ஸாம் ஆளுவரையும் கூட்டின்னு வந்து விட்டுருக்காரு. எக்ஸாம் வந்து எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா எழுதி நல்ல பர்சன்டேஜில் மார்க் வாங்கி அவருக்கு கொடுத்துட்டோம், அவருக்கு நேம் சேர்த்து கொடுத்தாச்சு. அதனால் அவருக்கு பயங்கர ஹாப்பி. அவர் எந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இந்த படத்தில் நம்பிக்கை வச்சாரோ அது 100% சக்ஸஸ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் காஸ்டியூம் பண்ணது நான் சொன்னேன், சார் தேங்க்யூ ஸோ மச் சார், பட்டு நீங்கள் எனக்கு சொன்னது என்ன கேஸ்டிங் பண்ணதுக்கு. ஏன்னா கேஸ்டிங் பண்ணாலும் வந்துட்டு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும்ல. இப்போ டோமினிக்கு தான் கேஸ்டிங் பண்ணார், டோமினிக் நிமிஷ் தான் சேர்ந்து சூஸ் பண்ணது. ஆனால் வந்துட்டு ப்ரொடியூசர் அவர் ஒத்துக்கணும்ல, இவன் இந்த கேரக்டர் சூட்டபுளாக இருப்பானா, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஆச்சு எப்படின்ட்டு அதையும் அவர் அக்செப்ட் பண்ணி என்ன கேட்டாலும் டேரக்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாமே பண்ணி கொடுத்து அசம்பிள் பண்ணால் சான்ஸே இல்லை. இட்ஸ் கிரேட். நான் சொன்னேன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். மாஸ்டர் நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்க, சூப்பரானு ரொம்ப ஹாப்பி. அதான் அவரு கிட்டேருந்து வரதுலாம் ரொம்ப. இப்போ அவரோட மார்க்கெட்டுமே வந்து இந்தியா ஃபுல்லாக. ஆமாம், பேன் இண்டியா ஹீரோ அவர்லாம். அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தைலாம் வரப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பண்ண மாஸ்டர் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அவரது படத்தில் சாங்ஸ் இருக்குது, கோரியோகிராஃபி இருக்குது. ஐ எம் கேம் படத்துக்கு கோரியோகிராஃபி இருக்குது. என்ன பேசிப்பீங்க மாஸ்டர் நீங்களும் டியூக்கு சார் சேர்ந்துட்டு? என்ன அதிகமாக சினிமா பற்றி கான்வர்சேஷன் இருக்குமா? இல்லை நான் இப்போ அதான் சொன்னேன், நான் 1 வீக் இல்லைன்ட்டு அந்த மீட்டிங்கில் அப்போ அவர் படத்தை பற்றி தான் பேசுனார். அதாவது என்னை பார்த்துட்டு வந்துட்டு நான் அந்த ஃபுல்லாக அந்த வேறு காஸ்டியூம்ஸில் போனேன். மாஸ்டர் என்ன இது படத்தில் இது சம்மந்தமே இல்லாமல் இருக்கீங்களே சார், இதுதான் சார் ஒரிஜினல், இதுதான் ஒரிஜினல் சார், இதுதான் ஒரிஜினல் சாண்டி, அதே ஆக்டிங்கான இருந்தேன். பட் காஸ்டியூம்ஸ்லாம் இதுதான் சார், பயங்கரமாக போடுறீங்க. அது அப்போ சூப்பராக கலக்கிட்டீங்கம்மா சார், சான்ஸே இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணோம், ஃபைனலி உங்களை இது பண்ணிட்டேன் சொன்னேன். ஏன்னா அதான் நான் இல்லை படம் ரிலீஸ் அப்போது இல்லை, அந்த பார்ட்டியில் தான் மீட்டே பண்ணேன். ப்ரெஸ் மீட்டில் எதுலையுமே படம் சார்ந்து அப்போ தான் மீட்டே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ட்ரையல் லான்ச் பண்ணிட்டு அவ்வளோ நான் கிளம்பிட்டேன் ஊருக்கு. அதுக்கப்புறம் இல்லவே இல்லை, இங்கே 1 வீக் மேலே இல்லை. அதனால் இப்போ தான் மீட் பண்ணலை. ஆனால் எந்த ஒரு மீட்டிங்கு எந்த இன்டர்வியூ எதுக்குமே போக முடியல என்னால். இப்போ தான் பொறுமையாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். டேரக்டர் பற்றி வந்துடலாம். டோமினிக் அவர் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லும்போது சூப்பர் ஹீரோவா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இது தாட் இருந்ததா நமக்கு? இல்லைன்னா நம்பி போய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று இருந்ததா மாஸ்டர்? இல்லை அப்படி இல்லை,
நம்ம சொல்கிறப்போ வந்துட்டு வேம்பியர் அப்படிலாம் சொல்கிறப்போ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, ஏன்னா செகண்ட் ஹாஃபில் நம்மளும் மாறப்போ எனக்கு அது ரொம்ப இன்னும் பிடிச்சிருந்துது. செம்மடான்ட்டு இதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம்ட்டு இருக்கு ஆனால் டோமினிக் ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தார், ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தார். இப்போ டேட் இஷ்யூ தான் நிறைய இருந்தது. ஏன்னா எனக்கு சாங் ஷூட்டு இருந்தது பேரில், அது டேட் இஷ்யூ என்னால் நிறைய டேட்டும் என்னால் கொடுக்க முடியல. மேபி நிறைய டேட்டு இன்னும் கொடுத்துருந்தா இன்னும் நிறைய உள்ளே இருந்திருக்கலாம். பட் டேட்டும் கொஞ்சம் பாவம், அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டு அங்கே. ஆமாம், ஏன்னா எனக்கு சாங் ஷூட்லாம் இங்கே அப்படியே கண்டினியூவாக பெரிய படத்துக்கு போயிருந்தால என்னால் அது கண்டினியூவாக பண்ண முடியல. அதனால் ரிக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டேன். ஆனால் டோமினிக் வந்து எதுவும் வந்து அட்ஜஸ்டபிள் தான், செம்ம கேட். நம்ம இந்த ஆடியில் ப்ரெஸ் மீட்லாம் பார்த்துல ஒரு ஜாலியாக இருப்பார், அதே மாதிரி தான் இருப்பார். ரொம்ப கற்றுக்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை, ஜாலியாக சிரிச்சுன்னு என்னென்ன இருந்தாலும் சிரிச்சுக்கின்னு ஜாலியாக. நிமிஷம் அவரும் பார்ட்னர் தான், ஆனால் 2 பேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. சினிமோட்டோகிராஃபி சொல்லவே தேவையில்ல, எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிட்டா போல, சான்ஸே இல்லை. நல்லா மிரண்டேன். நான் ஷூட் பண்ணுறப்ப பார்த்தேன், அதாவது எனக்கு அப்பயே தெரிஞ்சது அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுன்ட்டு. ஆனால் நான் அங்கே பார்த்துட்டு விஷுவலில் பார்க்குறப்ப இன்னும் பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் தியேட்டரில் கன்வெர்ட் ஆகி பார்க்கும்போது, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதெல்லாம் சான்ஸ் இல்லை. அதனால் டோமினிக் ஒரு பக்கம்னா நிமிஷம் ஒரு பக்கம், 2 பேரும் சேர்ந்து வேற. என்ன கேட்டாங்க, நான் கெண்டாவில் இருக்கப்போ நான் கால் பண்ணேன், என்ன டோம் என்ன எப்படி போகுது மாஸ்டர், என்னன்னு தெரியல, மேஜிக் நடந்துச்சு. மேஜிக் இல்லையா, நீங்கள் 2 பேர் மேஜிக் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் 2 பேர் சேர்ந்தா ஒரு மேஜிக் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒன்று பண்ணி விட்டீங்க, மேஜிக் நடக்கலை, நீங்கள் நடக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னோம். ஐயோ சூப்பர் மாஸ்டர், எப்படி இருக்காங்க ரெஸ்பான்ஸ்லாம். கனடாலே டிக்கெட் கிடைக்கல, அங்கேயே டிக்கெட் கிடைக்கல. அவன் 4 days டிக்கெட்டே கிடைக்கல. நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தான் அன்றைக்கி நைட்டு கிடச்சிது, நைட் ஷோ மட்டும் தான் கிடச்சிது. அதுவும் வந்துட்டு ஃப்ரண்ட் சீட்டில். அதுவும் வந்து சரி அங்கே அது முடிச்சோடனே அங்கே எல்லாமே நிறைய பேர் இருந்தாங்க. முடிச்சோடனே தான் என்ன பார்த்துட்டான், இவன் இங்கே தான் இருக்கானான்ட்டு. அப்போ தான் எல்லாமே ஆடியன்ஸ்லாம் பேசினாங்க. என்ன சொன்னாங்க மாஸ்டர்? சூப்பராக பண்ணியிருக்கீங்க மாஸ்டர், சான்ஸே இல்லை, அடிபொலி. மலையாளம் அடி மாஸ்டர், கலக்கி மாஸ்டர், கலக்கி, சான்ஸே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், பயங்கரமான ஒரு ஹாப்பி. நம்ம பார்க்குற ஒர்க்குக்கு கிடைக்கிற ஒரு காம்ப்ளிமெண்ட். அடுத்து இப்போ டான்ஸ் ஆனால் அந்த கைத்தட்டு அதுதான் நம்ம ஆசைப்படுவோம், ஒரு கைத்தட்டுக்கிறது ரொம்ப ஆசைப்படப்பா. அதே மாதிரி நடித்த யாராவது ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 பேர் பாராட்டினா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான். உங்களுக்கு எப்படி மாஸ்டர் இருக்கு இந்த ஒரு ஆக்டரோட அவதாரம்? 3:3 இந்த 3:3 அங்கேருந்து ஆரம்பிச்சது இல்லையா மாஸ்டர் ஆக்டிங்கோட? இதில் தண்ணியில் கண்டம்னு ஒன்று. அதுக்கு முன்னாடி ஓகே, அங்கேருந்து இப்போ வரைக்கும் ஒன்று போயிட்டு இருக்கியா மாஸ்டர்? எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ஆக்டிங்? நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு. அது வில்லனாக பண்ணுறது இன்னும் ஜாலியாக இருக்கு. ஜாலியாக இருக்கு. தலைவர் சொன்னார்ல ஆடியோ லான்ச்சில், வில்லன் அதெல்லாம் சிரிச்சுனே அடிக்கலாம், படுத்துனே அடிக்கலாம், அந்தனே அடிக்கலாம், போகிற போக்கில் அடிக்கலாம், அந்த மாதிரி தான். அது மாதிரி இது ஜாலியாக இருக்குது எனக்கு. ஆமாம், நான் அடுத்த கேள்வி அதான் கேட்கலான்னு வந்தேன். லியோலையும் ஒரு மாதிரி மோசமாக பயங்கரமாக ஒரு கொடூரமான ஒரு வில்லனா எங்களுக்கு காமிச்சிட்டீங்க, இதுலேயும் காமிச்சிட்டீங்க, இதுக்கப்புறமும் அது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்கலாம்னு வந்தேன் அடுத்து. ஆமாம், கண்டிப்பாக வில்லன் அது அந்த மாதிரி கரெக்டாக பவர்ஃபுல்லாக இருக்கணும். அது இருந்தால் பண்ணலாம், இல்லைனா நம்ம அது பண்ணவே தேவை. ஒர்த்தபுளாக இருந்தால் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு பண்ணக்கூடாது. ஒன்று எக்ஸ்ட்ரீம் வில்லனாக பண்ணணும், இல்லை எக்ஸ்ட்ரீம் காமெடி ஃபன்னு ஜாலி அந்த மூடில் பண்ணணும், அந்த ஸ்டோரி ப்ளே பண்ணணும். நம்மளோட ஸ்ட்ரென்த்து அதுதான், காமெடி கலாய் அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து. இது வந்து பர்ஃபார்மன்ஸாக எக்ஸ்ட்ரீம் வில்லனாக பண்ணணும், அதுதான் என்னோட இது. நடுவுலலாம் எங்கேயும் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறது சீக்கிரமாகவே அந்த ப்ராஜெக்டில் பார்க்க ஆசைப்படுறோம். கண்டிப்பாக. இன்னொன்று கத்திய லோக்காவுக்கு வந்துடலாம் மாஸ்டர். கத்தி எடுத்தாதான் அந்த வேம்பயர் சாவும், இல்லைன்னா சாவாது. கத்தியை குத்துனாதான் செத்துரும், கத்தி எடுத்தால் உயிராக வந்துடும். உயிர் வந்துடும், கரெக்ட். அந்த குத்துன கத்தியை எடுத்தால் உயிர் வந்துடும் அப்படிங்கிறது ஒன்று. குத்துன கத்தியை அவங்க எடுக்கவே இல்லை, எடுத்துருவாங்க. எந்த சாப்டர்ல வேணா எடுத்துருவானுங்க. எப்படி சொல்றீங்களா? அப்போ சாப்டர் 2ல எதிர்பார்க்க. சாப்டர் 2ல அந்த வர சாப்டர்ல ஏன்னா உடனே அடுத்தடுத்த கேரக்டர் வராது. மேபி என்னோட பாயிண்ட்ல நான் சொல்றேன், உடனே வந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டே இருக்காது. அடுத்துல வந்தா ஏதோ ஒரு சாப்டர்ல எனிதிங் லீடு கொடுத்துருவானுங்க. எனிதிங், ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாமே வேம்பேஸ் தான், அந்த பாக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே. ஆமா, அந்த லாஸ்ட்ல உங்களை காமிக்கும்போது நிறைய இருக்கும், எல்லாமே இதுதான். எப்போ வேணா எப்படி வேணா வரலாம். மீன்ஸ் கத்தியோட தான் அனுப்புறானுங்க. சந்திராவே அதில் வந்துட்டு கத்தனார் குத்திருப்பாரு, கத்தி செத்துருவாங்க, திரும்பி கத்தி எடுத்துன்னா வந்துடுவாங்க. அதனால் எப்போ வேணா வந்துடலாம், அதனால கத்தியோட தான் அனுப்பிச்சிடுவாங்க உள்ள. எப்போ வேணா வெளியே வந்துடலான்ற மாதிரி தான். அதனால் எப்போ வேணா இம்மார்ட்டல் தானே வேம்பயர், அதனால் எப்போ வேணா வரலாம். நீங்கள் டிஸ்கஷன்லாம் போகும்போது இது இந்த யூனிவர்ஸில் எவ்வளோ வர்றதுக்கு இருக்கு மாஸ்டர்? லோக்கா யூனிவர்ஸில் எவ்வளோ பார்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம சந்திரா மாதிரி? 5 பார்ட் இருக்கு. ஓகே, 5 பார்ட் தான் பிளான் பண்ணாங்க. என்கிட்ட சொல்கிறப்ப 5 பார்ட் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நைட் இது 5 பார்ட்டு போகும் மாஸ்டர். சூப்பர். அது ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்டு தொவினோத், அது ஆக்சுவலாக இதில் வந்துருந்தாங்க, லீடு கொடுத்துருக்காங்க, கிளைமேக்ஸில் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். மேபி அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். 3rd 4th 5th அது இன்னும் டிசைன் பண்ணல. இது போகிறப்போ பேரலாக அடுத்து அது பண்ணுவாங்க. இப்போ செகண்ட் பார்ட்டு பிளான் பண்ணுறாங்க. ஓகே, சரி சாப்டரு. சரி, அது முடிகிறப்போ 3rd என்ன பிளான் பண்ணலான்னு யோசிப்பாங்க. அதை டிக்யூ சார் இருக்குல்ல,
அவரது ஒரு சாப்டர் இருக்கும் சாப்டர் இருக்கும் சார். ஸோ ஏன்னா பயங்கர அவரும் உள்ளே இருக்கார்ல. ஸோ இந்த லோகாவோட யூனிவர்ஸ் ஒரு கலக்க போகுது இண்டஸ்ட்ரி. 100% கண்டிப்பா இது மலையாளம் அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. சவுத் நம்ம வந்து ஒரு எல்சி, அதாவது ஹீரோஸ் அங்கே சூப்பர் ஹீரோஸ். எல்சி வந்துட்டு நம்மளது வந்துட்டு அவர் கிரியேட் பண்ணது வந்து ஹீரோஸ், ஓகேங்களா, லைவ் ஹீரோஸ், ஒரிஜினல் ஹீரோஸ் இருக்குது. இங்கே வந்து சூப்பர் ஹீரோஸ், அவங்க வேற ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணிட்டாங்க, இங்கே வேற ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். லோகி என்ன படம் பார்த்தாங்களா, ஏதாவது சொன்னாங்களா? அவர் இன்னும் படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சாண்டி இது மாதிரி பயங்கரமாக பண்ணால். ஆனால் எனக்கு விஷ் பண்ணார், என்ன பயங்கரமாக கலைக்கிறீங்களாமன்ட்டு. அதனால் வந்துட்டு ஐயா இது உங்கள் ப்ராடக்ட், நீங்கள் உருவாக்கின ப்ராடக்ட் இது, அதனால் வந்துட்டு கவலைப்படாதீங்க, உங்கள் பேரை காப்பாற்றிடுவேன். அதனால் அவர் சொல்லி கொடுத்தது தானே எல்லாமே. அதனால் வந்துட்டு நம்மளே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்துட்டு மெயின் கிரெடிட் டு தேங்க்ஸ் வந்து லோகேஷன். லியோ இல்லைனா இன்றைக்கி லோகா இல்லைல்ல, எனக்கு இல்லை. ஸோ வாழ்த்துக்கள் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூடா. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.